திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 326 திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 69. பெருமைக்குரிய சித்தாந்த நெறியே வீடு பேற்றுக்கு நேர்வழி என்று உபமன்யு, அகஸ்தியர் முதலான உயர்ந்தோர்கள் எல்லாம் வாயு சம்ஹிதை, சிவகீதை முதலியவற்றில் விரித்து எடுத்து ஓதியிருக்கின்றனர். அப்படிப்பட்ட சைவ சித்தாந்த நெறியிலே ஈடுபட்டு சரியை, கிரியை, யோகம் முதலான தவங்களை செய்வதற்குரிய நிலையில் சைவர்களுக்குரிய பொது இலக்கணம் உணர்த்தப்படுகின்றது. சைவர்களின் லட்சணம் சிவபெருமானுக்கு அன்பு உடையவராகவும், சிவ தீட்சையினாலே ஒழுக்கம் உடையவராகவும், வேத நெறிக்கு மாறுபடாதவராகவும், நல்ல சைவாச்சாரத்தை உடையவராகவும், விலக்கப்பட்ட செய்கைகளில் பாராமுகம் உடையவராகவும், நியமம் உடையவராகவும், நித்திய கர்மலோபம் இல்லாதவராகவும் இருப்பவர்களே சைவர்கள். சிவபெருமானையே பரம்பொருள் என்று கொண்டு விபூதி ருத்ராட்ச தாரணம் செய்து கொண்டு சமய தீட்சை முதலான தீட்சைகளை சைவாச்சாரியாரிடம் பெற்று சைவ அனுஷ்டானங்களை மேற்கொள்ள வேண்டும். உயிர்களிடம் கருணையோடு இருக்க வேண்டும். உண்மை பேச வேண்டும். வறியவர்களுக்கு ஒரு பிடி அன்னமாவது கொடுத்தல், செய் நன்றி அறிதல், அந்த கர்மங்களை மரண பர்யந்தம் பாதுகாத்து நடப்பது, மாதா பிதா, பாட்டன் பாட்டி, தமையன், மாமன், உபாத்தியாயர், குரு, அரசன் முதலான பெரியோர்களை மரண பர்யந்தம் உபசரிப்பது, சிவதீட்சை பெற்றுக்கொள்வது, விபூதி ருத்ராட்சம் தரிப்பது, சந்தியாவந்தனம், அனுஷ்டானம், சிவ தியானம், பஞ்சாட்சர ஜபம், சிவஸ்தோத்திரம் இவைகளை மரண பர்யந்தம் நித்தமும் ஒரு 10 நிமிஷ நேரத்திலாவது மனத்தை ஒடுக்கி விதிப்படி அன்புடன் செய்து முடிப்பது, நித்தியமுமாவது புண்ணிய காலங்களிலாவது சிவலிங்க பெருமானை அன்புடன் விதிப்படி வலம் செய்து வணங்கி துதிப்பது, சைவ நூல்களான பெரிய புராணம் முதலிய புத்தகங்களை வாசித்தல் அல்லது கேட்டல், சிவபெருமானுடைய மகிமையையும் புண்ணிய பாவங்களையும் சிவபெருமானை வழிபடும் முறைமையையும் அறிவிக்கின்ற சைவ பிரசங்கங்களை கேட்டு சிந்திப்பது, சிவநிந்தை, சிவனடியார் நிந்தை இவைகளை கேளாது நீங்கி விடுவது, எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார், எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள், எம்பிரான் மாணிக்கவாசக சுவாமிகள், எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற சமய குரவர்கள் நால்வர்கள், சந்தானாச்சாரியார்கள் மற்றும் உள்ள நாயன்மார்களின் திரு நட்சத்திரங்களிலே அவர்களினுடைய சரித்திரத்தை அவர்கள் அருளிச் செய்த அருள் பணுவல்களை கேட்டு சிவனடியார் ஒருவருக்காவது அன்னம் கொடுத்து விரதத்தோடு இருப்பது. சைவர்கள் எப்படி ஜீவனோபாயம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், பிராமணரை போல கிருஷி செய்வித்துக் கொள்ளுதல், மடாதிபதியாக இருத்தல், இவர் நல்லவர் என்று பிறர் தரப்படுகின்ற பொருளை ஏற்றுக்கொள்ளுதல், தன்னிடத்தில் படித்தவர்கள் சந்தோஷித்து தருகின்ற பொருளை பெற்றுக்கொள்ளுதல், நீதிபதிகளான அரசர் முதலியோர்களால் ஆதரிக்கப்படுதல், தர்ம வட்டியில் வருவாய் வருதல், மாணாக்கர் குருதட்சிணையாக தருகின்ற பொருள், தனக்குரிய வியாபாரத்தினாலே வருவாய் வருதல், இந்த வகைகளினாலே வருகின்ற ஆதாயங்களே சைவர்களுக்கு ஜீவனோபாயம் ஆகும். கர்ப்பாதானம் முதல் 16 சம்ஸ்காரங்களும் திவ்யாகம மந்திரங்களினாலே சைவர்கள் அவசியம் செய்ய வேண்டும். அவர்களே இருபிறப்பாளர்கள் என்றும், சிவாகமாதி படனத்துக்கு அதிகாரிகள் என்றும், சைவ ஆச்சாரியார் ஆவதற்குரியவர்கள் என்றும் ஆன்றோர் வாக்கு. வீராகமத்தில் சம்ஸ்காரமாகிய விசேஷ தீட்சை பெற்றவர்களே சிவார்ச்சனையிலும் சிவாகமாதி படனத்திலும் அதிகாரமுடையவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி சிவாகமத்தில் சொல்லப்பட்ட சம்ஸ்காரம் எனும் தீட்சையினாலும் சைவத்துவம் உண்டாகின்றது. பரம காருண்யராயும் உத்தமராயும் விளங்கும் ஸ்ரீ மகாதேவரானவர் சிவதீக்ஷா சம்பன்னரான சத்சைவருக்கு சாலோக பதவியை கொடுக்கின்ற சரியாபாதம், சாமீப பதவியை கொடுக்கின்ற கிரியாபாதம்,
சாரூப பதவியை கொடுக்கின்ற யோகபாதம், சாயுஜ்ய முக்தியை கொடுக்கின்ற ஞானபாதம் என்னும் 4 பாதங்களையும் அறிவிக்கும் நிமித்தமாகவும், அறம்பொருள் இன்பம் வீடு என்று 4 புருஷார்த்தங்களும் சித்தித்தல் பொருட்டும், அனைவரையும் காத்தல் பொருட்டும் 7 வித சிவதீட்சை, கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாந்தி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயச்சித்தாந்தம் இந்த கிரியைகள் நடைபெறுதல் பொருட்டும் காமிகம் முதலான 28 திவ்யாகமங்களையும் அனுஷ்டுப் ஸ்லோகங்களாக திருவுள்ளம் பற்றி அருளினார். இப்படி சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய வேத சிவாகமங்களை பிரதான பிரமாணங்களாக ஏற்றுக்கொண்டு சைவர்கள் ஒழுக வேண்டும். ஏனென்றால் வாக்கியங்களின் தாரதமியம் கூறப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், உலகத்திலே சாமானியமானவரினுடைய வச்சனத்தை விட ஆப்தராக இருப்பவர்களின் வச்சனம் சிரேஷ்டம், அதனை விட ரிஷிகளினுடைய வசனம் சிரேஷ்டம், அதனிலும் இந்திரனுடைய வசனம் சிரேஷ்டம், அதனிலும் பிரம்மாவின் வசனமும், அதைவிட விஷ்ணுவின் வசனமும், அதைவிட ருத்ரன் வசனமும், அதைவிட மகேஸ்வரரினுடைய வசனமும், அதைவிட சதாசிவருடைய வசனமும் சிரேஷ்டம் என்று வசன தாரதமிய முறை கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி சிவாகமங்களின் வழியே ஒருவர் தீட்சை பெற்றுக்கொண்டு சமயி என்று சைவ சித்தாந்தத்திலே பிரவேசிக்கின்றார். சிவாகம வல்லவரான சைவாச்சாரியார்கள் சிஷ்யர்களுக்கு தீட்சை செய்து வைப்பார்கள். வித்து ஒன்றுதான் என்றாலும் அது நிலத்தின் வன்மை மென்மைகளால் அதன் பலன் வேறுபடுவது போல, மேக ஜலம் அது ஒன்றாக இருந்தாலும் பூமியின் வேறுபாட்டால் ரச வேறுபாட்டை அடைவது போலவும், தீட்சை, மந்திரம், உபதேசம் முதலியன பெற்றுக்கொள்பவர்களின் பக்குவ வேறுபாட்டால் பலன்களில் தாரதமியத்தை அடைகின்றன. அப்படி சைவ சமயங்களுக்கு தீட்சையும் உபதேசமும் செய்தருளுவர் சத்குரு. சத்குரு எனும் ஹம்சபக்ஷிக்கு சாஸ்திரமும் கிரியையுமாகிய 2 சிறகுகளாகும். எனவே ஆகமத்தில் ஆற்றலும் கிரியை செய்வதில் சமர்த்தும், சிவனிடத்தும் குருவினிடத்தும் பக்தி ஸ்ரத்தையும் உபசாந்தியும், சகல உயிர்களிடத்தும் கிருபையும், சகல ஜனங்களுக்கும் பிரியமான வசனமும், நல்ல சம்பிரதாயமும், லௌகீக சாமர்த்தியமும், அங்கங்களில் குற்றமின்றி லட்சணமாகவும் 16 வயசுக்கு மேற்பட்ட யவ்வனமும் உடையவர்கள் சத்குரு ஆவார். அவரே தீட்சை செய்விப்பதற்குரிய குருவும் ஆவார். அசத்குரு என்றும் சிலர் இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் சிலர் மந்திர தந்திர கிரியா சமூகங்களையும் நல்ல சம்பிரதாயமாகிய பரம்பரையான உபதேசங்களையும் சத்குரு முகமாக கனவிலும் அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதிருந்தாலும் கூட வயிறு அதை பேண வேண்டும் என்பதற்காக பிறர் பிரமிக்கும்படி குரு சின்னங்களை தரித்து கொண்டு வேடத்தாலும் சொல்லாலும் நல்லவர்கள் போல காட்டி சிஷ்யர்களினுடைய பொருள்களை திருடர்களைப் போல அபகரிப்பார்கள். இவ்வாறு சிஷ்யர்களினுடைய பொருளை அபகரித்ததோடு மட்டுமன்றி அவர்களுடைய மனத்திற்கும் துன்பத்தை உண்டு பண்ணுபவர்கள். இவர்களை அசத்குரு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அவ்வாறு தீட்சை பெறக்கூடிய சைவ சமயி அவர் நல்ல மாணாக்கராக இருக்க வேண்டும். நல்ல மாணாக்கரது லட்சணமும் கூறப்படுகின்றது. நல்ல மாணாக்கருக்கு அநேக நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அவற்றிலே 13 குணங்கள் மிக மேலானவை. அவை தெய்வம் உண்டு என்கின்ற திட புத்தி, சிவனிடத்தும் சிவன் அடியாரிடத்தும் அன்பு உடைமை, சமய துரோகம், சிவ துரோகம், குரு துரோகம் இல்லாமை, குரு வாக்கிய பரிபாலனம், கோபம் இல்லாமை, தன்னிடத்துள்ள குற்றத்தை தெரிந்து கொள்ளுதல், ஆச்சாரியரிடம் இருக்கின்ற குற்றத்தை தெரியாமை, ஆச்சாரியரிடத்து அன்பு உடைமை, செய்நன்றி அறிதல், தீயவரோடு இணங்காமை, விவேகம் உடைமை என்பன நல்ல சிஷ்யருக்குரிய 13 குணங்கள். அதே போன்று சிஷ்யர்களின் பேதம் 13. அத்வாலகன், பாலகன், நிராதாரி, பிரம்மாதி, அம்புகன், சியாவகன், பாவகன், அனுமதி, தாமசன், சத்ரபிருது, பௌரேயன், விசாரதி, காலவன் என்று 13 வகையான சிஷ்யர்கள் என்று மதங்க பாரமேஸ்வர ஆகமம் கூறுகின்றது. அதே போன்று சிஷ்யனாக
இருக்க தகுதி இல்லாதவர்களினுடைய லட்சணமும் கூறப்படுகின்றது. ஜாதியிலே பெரியவனாக இருந்தாலும் இழிந்த தொழிலை உடையவர், அன்னத்தையும் வித்யையையும் விற்கின்றவர், ஜனங்களினாலே நிந்திக்கப்பட்டவர், பிறர் மனைவியை விரும்புகின்றவர், ஆசிரியர், தாய், தந்தை, மூத்தோர், சிவனடியார் இவர்களிடத்தில் பக்தி இல்லாதவர், மூர்கர், கோரன், விவேகமில்லாதவர், குலப்பிரஷ்டனாகவும் புலால் உண்பவராகவும் இருப்பவர், எப்போதும் சிவதீட்சைக்கு இவர்களெல்லாம் தகுதி உடையவர்கள் ஆக மாட்டார்கள். பொருள் ஆசையால் இவர்களுக்கு சிவதீட்சை செய்து வைத்த குருவும் பெற்றுக்கொண்ட சிஷ்யனும் ஆக இருவருமே நரகத்தில் கிடப்பார்கள் என்று காமிக ஆகமம் கூறுகின்றது. இனி தீட்சை பெறுவதற்குரிய சத்பாத்திரர் யார் என்று ஆகமம் கூறுகின்றது. தீட்சை பெறுவதற்குரிய சத்பாத்திரர் எவர் என்றால், வித்யை, தபஸ் என்னும் இந்த இரண்டுமே யாரிடத்தில் விளங்குகின்றனவோ அவரே சத்பாத்திரர் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். அவ்வாறே ஹேமாத்ரி கல்பத்திலும் சொல்லியிருக்கின்றது. இதிலே வித்யை என்பது நித்திய அனித்திய பொருள்களின் ஞானத்தை உண்டு பண்ணி சுகத்தை தரும் கல்வியாம். தபஸ் என்பது நித்திய கர்மங்களோடு கூடி அனைவரும் அதிசயிக்கும் வண்ணம் ஒழுகும் நல்ல ஒழுக்கம் ஆகும். நித்தியம் என்றும் நித்தியாங்கம் என்றும் நைமித்திகம் என்றும் நைமித்திகாங்கம் என்றும் காமியம் என்றும் காமியாங்கம் என்றும் இவ்வாறு 6 வித கர்மங்கள். அது மட்டுமல்ல, சிவராத்திரி விரதம் முதலிய விரதங்கள் நித்தியமாகவும் காமியமாகவும் இருக்கும் என்றும், சூரிய சந்திர கிரணங்கள் முதலியன நைமித்திகமாகவும் காமியமாகவும் இருக்கும் என்றும் சிவாகமங்களிலே கூறப்படுகின்றன. சிவாகமத்தில் கூறப்படும் நித்திய கர்மங்கள்: விடிய 5 நாழிகைக்கு முன் எழுந்து குருவையும் சிவனையும் ஸ்தோத்திரம் செய்வது, மல விசர்ஜனம் செய்வது, ஆச்சமனம் செய்வது, பல் துலக்குதல், ஸ்நானம் செய்தல், சந்தி செய்தல், சிவபூஜை செய்தல், நித்யாக்னி காரியம் செய்தல், பஞ்சாட்சர ஜபம் செய்தல், சிவத்தியானம் பண்ணுதல், நிஷ்டை புரிதல், சிவாலய சேவை செய்தல், சிவாகம பாராயணம் செய்தல், செய்வித்தல், மத்தியானத்தில் செய்ய வேண்டிய மாத்தியானிகம் முதலியன செய்தல், பின்னர் அதிதி பூஜையுடன் போஜனம் செய்தல், சாயங்காலம் வரை சிவ சரித்திரங்களை கேட்டல், சாயங்காலத்தில் சந்தியாவந்தனம் முதலியன செய்தல். இவை சிவாகமத்தில் கூறப்படும் நித்திய கர்மங்கள். இப்படி இன்னென்ன நித்திய கர்மங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல், ஒவ்வொரு கர்மத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று மிக விரிவாக ஆகமங்கள் கூறுகின்றன. உதாரணத்திற்கு, ஸ்நானம் செய்தல் என்பதை எடுத்துக்கொண்டால் 8 வித ஸ்நானங்களை பொதுவாக ஆகமங்கள் விதிக்கின்றன. அவை வாருண ஸ்நானமாகிய ஜலஸ்நானம், ஆக்னேய ஸ்நானமாகிய விபூதி ஸ்நானம், மந்திர ஸ்நானம், மானத ஸ்நானம் என்ற இந்த 4 இவை நித்திய ஸ்நானங்கள். திவ்ய ஸ்நானம், மாருத ஸ்நானம், கௌரவ ஸ்நானம், பார்த்திப ஸ்நானம் இந்த 4ம் நைமித்திக ஸ்நானங்கள் என்று கூறி, ஸ்நானம் செய்யாத போது ஈரவஸ்திரத்தால் சர்வாங்கமும் துடைத்தல் கபில ஸ்நானம் என்றும், இவ்வாறு ஸ்நான பேதங்கள் பலவிதமாக சிவாகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. இவற்றில் ஜலஸ்நானம் மந்திரத்தோடு கூடியது என்றும் மந்திரம் இல்லாதது என்றும் 2 விதம். அதிலே மந்திரத்தோடு கூடிய ஸ்நானம் பிராமணரும் சிவதீட்சை உடையவரும் செய்யலாம். மந்திரமில்லாத ஸ்நானம் சிவதீட்சை இல்லாதவர்கள் செய்யலாம். ஆக்னேய ஸ்நானம் என்பது விபூதியினாலே சிரஸ் முதல் சர்வாங்கமும் உத்தோலனம் செய்தல். அந்த ஸ்நானம் விருத்தருக்கு உரியது. அந்த ஆக்னேய ஸ்நானமும் மந்திரத்தோடு கூடியது என்றும் மந்திரம் இல்லாதது என்றும் 2 விதம். மந்திர ஸ்நானமாவது மந்திரத்தினால் ஸ்நான பாவனை செய்தல். மானத ஸ்நானமானது குருவின் உபதேசப்படி மனத்தால் நன்றாக ஸ்நான பாவனை செய்தல். திவ்ய ஸ்நானமானது சிறிது வெயிலோடு கூடிய மழையில் கிழக்கு முகமாய் நின்று ஈசான மந்திரத்தையாவது தத்புருஷ மந்திரத்தையாவது உச்சரித்து கொண்டு கிழக்கு நோக்கி 7 அடி நடத்தல். இது மாகேந்திர ஸ்நானம் என்றும் கூறப்படும். மாருத ஸ்நானம் என்பது பசுக்கள் கூட்டமாக வரும்போது அந்த பசுக்களினுடைய குளம்படியில் உள்ள தூள்கள் காற்றினால் சர்வாங்கமும் தோயும்படி பார்த்து கொண்டு 7 அடி எதிர்நோக்கி நடத்தல். இதற்கு வாயு ஸ்நானம் என்றும் பெயர் உண்டு. பார்த்திப ஸ்நானம் என்பது மகத்தான சிவஸ்தலங்களிலே திருமண் ஆடுதல்.
மகாநதிகளிலே இருக்கின்ற திரு மண்ணை எடுத்து தான் இருக்கும் இடத்தில் வைத்துக்கொண்டு தான் வேண்டிய போது ஜலத்திலே அந்த மண்ணை கரைத்து சிரசிலே புரோக்ஷித்துக் கொள்ளுதல், அல்லது விபூதி தாரணம் போல திரிபுன்றமாக தரித்து கொண்டு அதன் மேல் விபூதியை தரித்தல். இவ்வாறு பார்த்திப ஸ்நானம் பல வகைப்படும். கௌரவ ஸ்நானம் என்பது தனது ஆசிரியனுடைய 2 திருவடிகளையும் சந்தனத்தை பூசி அல்லது சுத்த நீரால் கழுவி அந்த ஜலத்தினாலே சிரசு முதல் சர்வாங்கமும் ஸ்நானம் செய்தல், அல்லது சிரசிலே புரோக்ஷித்துக் கொண்டு அந்த ஜலத்தை உட்கொள்ளுதல். இந்த கௌரவ ஸ்நானம் மற்றைய எல்லா ஸ்நானங்களையும் விட விசேஷமாகும். அது குருபாத தீர்த்தம் ஆனபடியினாலே மிக விசேஷமாகும். இவ்வாறு 8 வித ஸ்நானங்களின் முறைமை மிக விரிவாக ஆகமங்களிலே கூறப்படுகின்றது. மகாதேவருடைய அபிஷேக நிர்மாலியத்தை ஒரு குடத்தில் ஏந்தி வந்து அந்த சிவ தீர்த்தத்தினால் சர்வாங்கமும் ஸ்நானம் செய்தல் சிவ நிர்மாலிய ஸ்நானமாகும். இந்த ஸ்நானம் குஷ்டநோய் முதலான பெருநோய்களையும் பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சசர்களையும் போக்கும். பிள்ளையில்லாதவர்கள் 45 நாட்கள் இந்த ஸ்நானம் செய்தால் பிள்ளை பேறு உண்டாகும். எனவே மேலே சொன்ன 8 ஸ்நானங்களோடு கபில ஸ்நானமும் சிவ நிர்மாலிய ஸ்நானமும் சேர்த்து 10 விதம் ஸ்நானம் என்றும் கூறப்படும். இவ்வாறு இந்த ஸ்நானம் போலவே மற்றைய அனைத்து கிரியைகளும் கர்மங்களும் மிக விரிவாக எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் விளக்கப்படுகின்றன. தந்த சுத்தி செய்யும் போது எந்த விதமான மரக்குச்சிகளை உபயோகப்படுத்த வேண்டும், யார் எந்தெந்த விதமான மரக்குச்சிகளை பல் துலக்குவதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கூட மிக மிக விரிவாக ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பொது ஒழுக்கம் என்பது சைவர்களுக்கு விதிக்கப்படுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.